வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டை புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிற மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. திமுக கூட்டணி, அதுக்குள்ள மிக முக்கியமான கட்சிகள் காங்கிரஸ், மதிமுக, விசிகே, சிபிஐ அப்படின்னு அடிக்கிட்டே போகலாம். அதில் தேசிய கட்சியிலோட ஒரு கூட்டணி அப்படின்னா அது காங்கிரஸ். அதன் அடிப்படையில் 2019 திமுக காங்கிரஸ் கூட்டணி டோட்டலாக 40க்கு 40 விட 40க்கு 39 தட்டினாங்க. இருந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியல. பாஜக தான் 2வது முறையாக வந்தது. அதுக்கு பின்னால் 2021 சட்டமன்ற தேர்தல், அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி திமுகவுக்கு. ஆட்சியில் இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் காங்கிரஸுக்கு பயங்கரமான வெற்றி. அதன் அடிப்படையில் அதுக்கு பின்னால் உள்ளாட்சி தேர்தல், மற்றபடி சோர்ஸோ எல்லாத்துலேயுமே திமுக, காங்கிரஸ், மற்றபடி விசிக, அப்புறம் சிபிஐ, மதிமுக, அப்புறம் தமிழர் வாழ்வுரிமை கட்சி, இப்படி இந்தியா முஸ்லீம் லீக், இப்படி ஏகப்பட்ட கட்சியோட கூட்டணி. உள்ளாட்சி தேர்தலில் அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றாங்க. அடுத்தது 2024 நடந்து முடிஞ்ச எம்பி சீட்டு, அதுலேயும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அபாரமான வெற்றி, 40க்கு 40. ஆமாம், பாஜகவையோ அதிமுகவையோ உள்ள நுழைய விடல. அந்த அளவுக்கு சீமான் கட்சியோ யாரையுமே நுழைய விடல. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி, 40க்கு 40. ஆனால் எதிர்பார்த்த வெற்றி, அந்த அளவுக்கு அவங்க கூட்டணிக்குள்ள ஒற்றுமையாக இருந்தாங்க. அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். கூட்டணிக்குள்ள ஒற்றுமையாக இருந்தாங்க. மற்ற கட்சியெல்லாம் பார்த்தா அப்படின்னம்னா, இந்த பாஜக தலைமையில் இந்த பாமக கடைசி நேரத்தில் நுழைஞ்சாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணிக்குள்ள அவங்க தேமுதிக கடைசி நேரத்தில் நுழைஞ்சாங்க. பாமக அதிமுக எதிர்பார்த்தாங்க, தேமுதிக பாஜக எதிர்பார்த்தாங்க. இந்த 2 கட்சியும் போட்டு இழுத்து நார் அடிச்சு, அப்போ உண்மையில அந்த தலைமைக்கு, பாஜக தலைமைக்கு காண்டா இருந்திருக்கும், அதிமுக எடப்பாடிக்கு காண்டா தான் இருந்திருக்கும். உண்மைதான். அவங்க டக்குன்னு முடிவெடுக்க முடியாத அரசியல். அதே நேரத்தில் அவர்களுடைய நிலைமை அவ்வளவு, அவர்களால் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல். பாமக, அதே மாதிரி தேமுதிக. அப்புறம் பின்னால் ஒரு முடிவெடுக்கப்பட்டு தேமுதிக அதிமுகவோட கூட்டணி, பாமக பாஜகவோட கூட்டணி. இந்த மாதிரி கூட்டணிக்கே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய கட்சிகள் பிறகு பொறுப்புகள் வந்தால் எவ்வாறு செயல்படுவார்கள், அதே நேரத்தில் அந்த கூட்டணி எவ்வாறு கடைசி வரை நிலைக்கும் அப்படிங்கிற கேள்விதான் இருக்கு. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அந்த உடையாம அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. 2019 வெற்றி, மற்றபடி சோர்ஸ் அடுத்து 2021, இப்போ 2024 அடிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வரக்கூடிய 2026 சட்ட சபை தேர்தல் இது நம்ம தமிழகத்துக்கு திமுக ஆண்டுகிட்டு இருக்கு. திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயர்ல 2020 சட்டசபை தேர்தல் 2026. அதுலேயும் திமுக காங்கிரஸ் கூட்டணி மற்ற சோன்சோ அப்படியே தொடரும் என்ற நிலைப்பாடு இன்னைக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு இடையில இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி அடைஞ்ச வகையில் அவர்களை அறியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அகங்காரமா, இல்லை யாரையும் எங்கப்பா நமக்கெல்லாம் மிகப்பெரிய வாய்ப்பு வரப்போதப்பா அப்படின்னு ஒரு நிலைப்பாடா, தான் தோன்றித்தனமான நிலைப்பாடா அப்படின்னு தெரியல. காங்கிரஸை சொல்ல வரேன். உடனே ஒரு நிர்வாகி கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் இப்போதைய செல்வ பெருந்தகையை பேச ஆரம்பிச்சார். ஆமாம், காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், மற்றபடி தனித்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் 2-3 மாசத்துக்குள்ள பேசினார். 2 மாசத்துக்குள்ள பேசினான்னு நினைக்கிறேன். வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னால பேசினார். அப்போ இப்ப ஏகப்பட்ட எதிர்ப்புகள் உள்ள இருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் அவர்லாம் ரொம்ப டஃப்பாக சொல்லிட்டாரு. ஆமா, இந்த தேர்தல் வெற்றிக்கு காரணம் திமுக, மு.க. ஸ்டாலின், அவ்வளோ, வேற யாருமே கிடையாது. ரொம்ப தெளிவாக சொன்னார். EVKS இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான பார்ட்டி.
ரொம்ப அற்புதமான பாட்டி. அவன் போட்டு குழப்பிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க அப்படின்னு போட்டு ஈவி.கே. மிக கண்டன குரல் அன்னைக்கு சொல்லிட்டார். செல்வ பிறந்தைகளுக்கு சொல்லிட்டாரு. உடனே ஒரு 2-3 நாள் செல்வ பிறந்து விட்டு அப்படியே மாத்திட்டார். ஆமாம், அப்படியே டக்குன்னு ஆமாமா அந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் சூப்பரா இருக்குது. இன்னைக்கு நடந்த முடிஞ்ச இது நாடாளுமன்ற தேர்தல் 40-40ன்னா அது கட்டாயமா வந்து நம்பர் 1 திமுக காரணம், அடுத்து வந்து மு.க. ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு அவரும் ரூட்டை மாத்திட்டார். ஒரு வாரத்துக்கு முதல்ல திருப்பிக்கிட்டு பேசுறாரு செல்வ பிறந்தகை. அடுத்த வாரம் ரூட்டை மாத்திட்டாரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பழைய தலைவர்கள், பழைய பிரமுகர்கள், மற்றபடி இப்போதைய நிர்வாகிகள் எல்லாம் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒரு ப்ரெஸ் பண்ணுவாங்க. நீ என்னப்பா நீ வாட்டு வார்த்தை விட்டு உட்காந்துருக்குற 40-40 மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் மினிமம் இதுல எம்பியில வந்து 9 சீட்டு அப்படிங்கிறப்ப 9,650 ஒரு 50 சீட்டாவது கேட்கணும் அப்படிங்கிறது நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நீ இப்படி போட்டு குட்டை குழப்பிட்டு உட்காந்துட்டுதுன்னா அப்புறம் இருக்கிறது கொடுக்க மாட்டாங்க, பிச்சுக்கிட்டு போயிடும். இன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் கிடையாது. ஆரம்பத்தில் அப்புறம் திராவிட கட்சிகளை வந்து முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும், வெளியே சொல்லக்கூடாது. மற்றபடி திமுகவினுடைய கூட்டணி யாரும் பிரிச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க, சொல்லாமலாம் கிடையாது. அப்புறம் அப்படி போயிட்டு இருந்து அது பாட்டுக்கு பொறுமையாக நிதானமாக போயிட்டு இருந்து இப்போ சமீபத்தில் இந்த ஒரு 4-5 நாட்களாக ஒரு வாரமாக வந்து மீண்டும் அந்த காங்கிரஸில் வந்து மிகப்பெரிய ஒரு குரல்கள் நம்ம வந்து 2026 தனித்து நிற்க வேண்டும் பாருங்க, எல்லாம் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும். இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் கூட அறிவிச்சார், நான் நடத்தி கொண்டிருப்பது கூட காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னாரு. முடிஞ்சு போச்சு. இன்னும் இருக்கு. இதே வந்து வேறு காங்கிரஸுக்குள்ள இதே வேறு தலைவர்களை திமுக தலைவர் இருந்தா, மற்றபடி ஐயா கலைஞர் ஐயா இருந்திருந்தா கூட இந்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டேன். உண்மையில எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதராக மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். ஆமா, டக்குன்னு அடிச்சார் ஒரே வார்த்தை, நான் நடத்தி கொண்டிருப்பது கூட காமராஜர் ஆட்சி தான் அப்படின்ட்டார். ஆமா, அப்ப இதோட என்ன வேணும்? அதையெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து இந்த ஒரு வார காலமாக அங்கிருந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற முறையில் சில ஒரு பேச்சுகள் அங்கங்க மேடையில் பேசக்கூடிய சிலர் நாம காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், மற்றபடி வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் தனித்து போட்டியிட வேண்டும். இது வந்து மேலிடத்துக்கு போயிடுச்சு, ராகுல் காந்தி போயிடுச்சு. யாருப்பா அதெல்லாம் பேசுறீங்க? முதல்ல லிஸ்ட்டை பிடிச்சி கொண்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மேலிடத்துக்கு உத்தரவு. நல்ல விஷயம்தான். அதாவது வந்து கொஞ்சம் எகிர்ன உடனே நம்ம டாப்பில் போகிறது, அப்புறம் கீழே இறங்கினோட காலை பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. இன்னொரு பாமக பாருங்க, அங்கங்கே மாறி 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 அந்த கட்சி எங்கே இருக்குதுன்னே தெரியல. தேமுதிகவாவது கரெக்டாக நிலைப்பாடு சில நேரம் எடுக்கிறாங்க, ஆனால் பாமக அப்படி கிடையாது. ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறப்ப அங்குள்ள பாமக தொண்டர்களே அவரை மதிக்கவில்லை, கட்சியை மதிக்கல. அப்புறம் அதே நிலைப்பாடு தான் காங்கிரஸுக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாம், இப்போ வந்து மேலிடம் வந்து உஷாராயிட்டாங்க. 2026 திமுக காங்கிரஸ் கூட்டணி சட்டமன்ற தேர்தல், அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கிடையில போட்டு குட்டை குழப்பிட்டு உட்காந்துருக்காதீங்க. யார் யார் என்ன பேசுறீங்க? ஆமாம், இது காரணம் என்ன? இது வரைக்கும் ஆஃப் ஆகியிருந்தது, அப்புறம் அது வாட்டுக்கு 2000 திருப்பி எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய லிஸ்ட் எழுதி போட்டு இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி உத்தரவு போட்டார். அதனுடைய பொறுப்பு வந்து அஜய் குமார், காங்கிரஸ் பொறுப்பாளர் அஜய் குமார்கிட்ட இன்னைக்கு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறாங்க. யார் யார் இதெல்லாம் வந்து தேவையற்ற முறையில் ஆமா இருக்கலாம். அதாவது வந்து எப்படா அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைக்கலாம் அப்படின்னா சில பேர் வந்து அமௌண்ட்டை கொடுத்து நீ வாட்டு கத்துராஜா நான் சைடில் கொடுக்குறேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்குவான். முடிஞ்சு போச்சு. நம்ம வகையில் ஒரு 10 சீட்டு, மற்றவங்க ஏதோ ஒன்று சோன்ஸோம். அதாவது நம்ம நல்லா இருக்கிறோமோ இல்லை, எதிரி கிட வேண்டும் அப்படின்னு பல விதம் அரசியல் அப்படித்தான். அதாவது வந்து நமக்கு ஒரு கையை போச்சுப்பா,
ஆமாம். என்ன இப்போ வந்து எதிரிக்கு ஒரு விரலாவது போகணும். அந்த மாதிரி வந்து காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளேயே வந்து விலை போகக்கூடிய சில ஆட்கள் இருக்கிறாங்க. வட இந்தியாவில் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு குரல் அங்கிருந்து வராது. அதனால வந்து மத்திய காங்கிரஸ் இதில் மத்திய காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி, மற்ற அஜய்குமார் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதில் ஏதோ தூண்டுதல் இருக்கு. இதில் தூண்டுதல் இல்லாமல் வந்து அங்கிருந்து ஒரு அந்த குரல் வராது. ஆமாம், ஒட்டி வாங்கிட்டு கூட காங்கிரஸ்காரங்க பேசுவாங்க. எப்படியாவது ஒரு வகையில் திமுக காங்கிரஸ் கூட்டம் உடச்சிருப்பான். ஆமாம், ஒரு அமௌண்ட் தந்துடுறேன் பேசி கட்சியாக இது பண்ணி அப்புறம் திமுக பார்ப்பாங்க. அப்புறம் என்னடா இந்த மாதிரி இருக்குன்னு போட்டு அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வரும் இல்லையா? தலைவர்களுக்கு தலைவர் மனஸ்தாபம் வரும் இல்லையா? ஒன்று இப்படியும் இருக்குது. என்னடா இது உண்மையாக இருக்குமோ? அண்ணாமலை நினைச்சாரு பாருங்க, பாஜக தனித்து வந்துடுமுங்க, நாங்க தான் அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆச்சா பூச்சா தக்காள என்னாச்சு, குப்பை ஜீரோ. நாங்கள் தனித்து போட்டு இது தனித்து தலைமையிரு அதிமுகலாம் தேவை கிடையாது, தனித்து தலைமை பண்ணுவோம். எங்களுக்குள்ள யாரு கூட்டணி வரீங்களோ வாங்க, ஆனால் நாங்கள் தான் கூட்டணிக்கு வந்து தலைமை. என்ன ஆச்சா பூச்சா தக்காள என்னாச்சு, ஒன்றும் கிடையாது, குப்பை. அது மாதிரி வந்து அப்படி ஒரு நிலைமை வந்து காங்கிரஸுக்கு கொண்டு வந்து விடலாம், கொண்டு வந்து விடுவார்களோ அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு போயிட்டு. அதனால இந்த வகையில வந்து முதல்ல செல்வ பெருந்தகை வந்து வாய மூடணும். ஆமா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. செல்வ பெருந்த ஃபர்ஸ்ட் சொல்லி விட்டாரு, அப்புறம் பழையபடி அப்படியே ஒன்றா போயிட்டு இப்ப திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸ்ல. இப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னா அப்புறம் நாளைக்கு வந்து 9 சீட்டு, ஆமா 9,654 வச்சா கூட 50 கேட்டா கூட அப்புறம் எப்படி தருவாங்க திமுக சட்டமன்றத்தில்? அதாவது கூட்டணி விட்டு வெளியே போங்க அப்படிங்கிறதுக்கு பதிலாக 20 சீட்டு தான் தருவோம், 10 சீட்டு தான் தருவோம், 30 சீட்டு தான் தருவோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை, செல்வ பெருந்தகை பார்த்து நான் கேட்குறேன். அதனால வந்து இதில் அடிமைத்தனமானவங்க, மற்றபடி காசுக்கு அடிமையான கேஸு, ஆமாம் கூட்டணி பிரிக்கிற கேஸு, உடைக்கிற கேஸ்லாம் நிறையா இருக்கும். அவங்களால இனம் கண்டு மத்திய காங்கிரஸ் அவங்களுக்கு மத்திய காங்கிரஸுக்கு தெரியப்படுத்துங்க. செல்வ பெருந்தகை பார்த்து நான் சொல்கிறேன், அவங்கள களை எடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. புரியுதா? அதாவது தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு இன்னும் காங்கிரஸ் தகுதி பெறவில்லை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதான் என்னுடைய கருத்து. ஆமா, தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் தகுதி பெறவில்லை. ஆமா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆமா, காமராஜர் ஆட்சியை அமைப்பதற்கு யாராக இருந்தாலும் திமுக ஆண்டுகிட்டு இருக்கு, போய் மனு கொடுங்க, காமராஜ் ஆட்சியை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி காமராஜர் இதெல்லாம் பண்ணினாரு, நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அதுக்கு ஆல்ரெடி வந்து ஐயா மு.க. சொல்லிட்டார், நான் நடத்தி கொண்டிருப்பதோட காமராஜர் ஆட்சி அப்படின்ட்டார், முடிச்சு போச்சு. இன்னும் இடத்த சொல்லணும் ஒரு மனுஷன், புரியுதா? அதனால வந்து தேவையில்லாமல் குகுளையும் போட்டு ஆட்டின மாதிரி ஆட்டிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆமாம் கூட்டணி கட்சின்னு பார்க்காம அப்போ இடத்த குறைச்சிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அப்புறம் போராட்டம் பண்ணிட்டு அலைய வேண்டியதான். ஆமாம், அப்புறம் கடைசி வரைக்கும் அப்புறம் பாஜக நிலைமை உங்களுக்கும் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.